பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க வைக்கிறாரா? நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். சபிக்கப்பட்ட மனிதன் எனப்பட்ட தலைப்பிலே நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். நிறைய பேர் இன்றைக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வீடுகள் சபிக்கப்பட்ட வீடுகளாக இருக்கிறது. நிறைய தோட்டங்கள் சபிக்கப்பட்ட தோட்டங்களாக இருக்கிறது. அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு சந்தோஷமே இராது. ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. தோட்டங்களிலே இருப்பவர்களுக்கு அந்த தோட்டத்தை எவ்வளவு பயிர் செய்தால் நஷ்டங்களே ஏற்படும். சாபங்களை குறித்து அநேக ஜனங்கள் இன்றைக்கு அறியாதபடிக்கு வாழுகிறார்கள். எவ்வளவோ கடினமாக அவர்கள் உழைத்தாலும், எவ்வளவோ முயற்சி செய்தாலும் தோல்விகளை அவர் சந்திக்கிறார்கள். ஒருவேளை சாபங்களின் மத்தியிலே வாழுகிற ஜனங்கள் கோடி கோடியா நம் மத்தியில் இருக்கிறார்கள். எனவே அப்படியாக சபிக்கப்பட்ட மக்களுக்காக உங்கள் மத்தியிலே வந்து நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டுடைய வார்த்தை தேவை, ஆண்டவருடைய வெளிச்சம் தேவை என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டபடியினாலே உங்களிடத்தில் சபிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் கூட ஏதோ சில சாபங்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்களுடைய தொழில்களில் இருக்கலாம், விவசாயத்தில் இருக்கலாம், உங்கள் ஆடு மாடுகளிலே இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருக்கலாம். இதோ அப்படிப்பட்டவர்களுக்காகவே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆர்வத்தோடு கூட கவனியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ உங்களுக்காக இந்த நாளின் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 4:11. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். காயின் ஆபேல் எனப்பட்ட அந்த சகோதரனுடைய கதை உங்களுக்கு தெரியும். த ஃபர்ஸ்ட் சின் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்திலே முதல் பாவம் என்னவென்று பார்க்கிற பொழுது ஆபேல் எனப்பட்ட தன்னுடைய தம்பியை சொந்த அண்ணனாகிய காயின் பொறாமை கொண்டு தன்னுடைய தோட்டத்திலே வைத்து அவனை அடித்து கொலை செய்து போட்டான். இரத்தம் சிந்தப்பட்டது. இதுதான் இந்த பூமியில செய்யப்பட்ட முதல் பாவம். அந்த முதல் பாவத்திற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. பொறாமை. என்னுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? எப்படி நான் என்ன குறைவானவனா எனப்பட்ட அந்த பொறாமை, நான் யாருக்கும் குறைந்தவன் இல்லை எனப்பட்ட அந்த வெறி முதல் மனிதனை முதல் பாவம் செய்ய வைத்தது. முதல் மகனை, இஸ் த ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ், மிகப்பெரிய பாவத்தை செய்ய வைத்தது. அப்படி என்றால் சாத்தான் இந்த உலகத்திலே முதல் முறையாக கொலை செய்யப்படுவதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுத்தான் என்றால் பொறாமையை கையில் எடுத்தான். பொறாமை என்பது நமக்குள்ளே வர அனுமதிப்பதற்கு சில நிமிடங்கள் ஆகாது. நம்மை விட ஒருவர் அழகான வஸ்திரத்தை தரித்திருக்கிற பொழுது, நிறைய நகைகளை போட்டிருக்கின்ற பொழுது, நம்மை விட உயர்வான காரிலே வருகிற பொழுது, பெரிய வீடுகளிலே அவர்கள் குடியிருக்கிற பொழுது, சமுதாயத்திலே அவர்களுக்கு பயங்கரமான மரியாதை இருக்கிற பொழுது, ஏன் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களை விட நல்ல படிக்கிற பிள்ளைகள், அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுற பிள்ளைங்க, அழகா இங்கிலீஷில் பேசுகிறவங்க, டீச்சர்ஸால் விரும்பப்படுறவங்கெல்லாம் இருக்கப்படுகிற பொழுது, அது கண்களால் பார்க்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு பொறாமை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். அதை நாம் அனுமதிக்க கூடாது. அந்த பொறாமை நமக்குள்ளே வரும் என்றால் எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு நாம் துணிந்து விடுவோம் என்பதை மறந்து போகவே கூடாது. ஒரு மீது நமக்கு பொறாமை வந்து விட்டாலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெறியை சாத்தான் கொண்டு வருவார். தாவீது மீது சவுலுக்கு பொறாமை வந்தது. அவர் பெரிய ராஜா, எல்லா அதிகாரமும் கையில் இருக்கிறது. தாவீது குட்டி பையன், அப்போதான் தலையெடுத்திருக்கிறார். ராஜாவுக்கு இந்த குட்டி தாவீது மீது அவ்வளவு பொறாமை. அதனால அந்த தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று பாடப்பட்ட அந்த பாடலை கேட்ட அந்த நாளிலிருந்து தாவீதை கொள்வதையே இந்த ராஜா தன் வாழ்க்கையில வைத்து இறுதியிலே அவர் கொல்லப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஒரு மேல பராம வந்துட்டனாலே அவரை கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இவளை கொலை செய்யட்டா கூட அவர்களுக்கு இருக்கிற நல்ல பெயரை நான் கொலை செய்து விட வேண்டும் என்று நாம் நினைப்போம். அவர்களுக்கு இருக்கிற மரியாதையை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று நினைப்போம். அவர்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது அவரை பற்றி கேவலமாக சொல்லி பிரித்து விட வேண்டும் என்று நினைப்போம். பொறாமையானது எவ்வளவு பெரிய ஒரு தீங்கையும் செய்வதற்கு துணிவை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும் என்பதுதான் நாம் முதலாவது பார்க்கிற காரியம்.
இங்கு இரண்டாவதாய் நாம் காண்கின்ற ஒரு காரியம், ஆண்டவர் காயின் இடத்துல நியாயாதிபதியா இருந்து சொல்றார், நீ அடிச்சு கொண்ட பாத்தியா சகோதரன், அப்போ இந்த பூமி தன் வாயை திறந்து இரத்தத்தை வாங்கி கொண்டது, அதே பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாரா? எந்த பூமியிலே நீ இரத்தத்தை சிந்தினாயோ அதே பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஒரு தண்டனை இங்கு கொடுக்கப்படுகிறது. பொறாமை நாம் கொள்ளுகிற பொழுது, பாவங்களை செய்கிற பொழுது, பிறரை கெடுக்க நாம் துணிகிற பொழுது, எந்த பாவத்தை நாம் செய்தோமோ, எப்படி நாம் பிறரை வீழ்த்தினோமோ அதே தண்டனைகள் நம் மீது விழுந்து விடுகிறது, அதே சாபங்கள் நம் மீது விழுந்து விடுகிறது. ஒரு சகோதரனை தெரியும் எனக்கு, அவர் பிறரை கெடுப்பதையே வேலையாக வைத்திருந்தார். பிறரை குறித்து இல்லாத பொல்லாத காரியங்களை சொல்வதையும் எழுதுவதையுமே அவர் வேலையாக வைத்திருந்தார். விளைவு என்ன வாய்ப்பு தெரியுமா? வயதான காலங்கள் வந்த பொழுது சொந்த பிள்ளையாலே அவர் வெறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். பையன் போட்டு அப்பா ரொம்ப அடிப்பான். அவர் நிம்மதி இல்லாமல் ரோட்லலாம் திரிவார். யாராவது என் பையன்ட்டு பேச மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பார். அவர் என்ன பாவத்தை செய்தாரோ அதே பாவம் அவரை தொடர்ந்து பிடித்தது. சொந்த பிள்ளையே அவருக்கு விரோதியாக எழும்பினான். அவரை அழிப்பதையே வழியாக வைத்திருந்தார். அவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கெடுத்தார். ஈவிரக்கம் இல்லாதபடிக்கு பொய் சொல்லி பிறரை கெடுப்பதே வேலையை வைத்திருந்தார். இறுதியில சொந்த மகனே அவரை அந்திம காலத்துல, பலகீனமான காலத்துல துரத்தி அடித்துக் கொண்டிருந்தார். அநேக நேரங்களில் இந்த பொறாமையினாலே பிறரை கெடுக்க வேண்டும் என்று அநேகர் அழகிற பொழுது அந்த பந்து தன்னிடத்துல திரும்பும் என்பதை அவர்கள் மறந்துறாங்க. ஒருத்தருக்கு தீங்கு செய்யும் போது அந்த தீங்கு நமக்கும் வரும். ஒரு கேவலமா பேசுற பொழுது நம்மையும் குறித்து கேவலமா பேசுவாங்க. ஒரு துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது நமக்கு விரோதமாகவும் அப்படி பரப்பப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் தண்டனை கொடுப்பார் என்பதை அநேகர் மறந்துடுறாங்க. அதுதான் ஒரு வேதனையான ஒரு உண்மை. சாத்தா தூண்டுவான், அவனை விடாத பாரு, அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, அவனுக்கு எவ்வளவு புகழ் இருக்கு, மக்கள் அவனை எவ்வளவு மதிக்கிறாங்க, விடாதன்னு சொல்லி தூண்டி விடுவான். ஆனால் தூண்டி விட்ட பிறகு சாத்தான் ஒதுங்கி கொள்வான். தூண்டப்பட்டவர்கள் பிறரை கெடுப்பதற்காக முன்வருகிற பொழுது, அநேக காரியங்களை செய்கிற பொழுது அவர்கள் அநேக சாபங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பூமியில அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய சரீரம் சபிக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சபிக்கப்பட்டு விடுகிறது, தொழில் சபிக்கப்பட்டு விடுகிறது. எனவே நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே ஒருவரை கெடுக்க வேண்டும், ஒருவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும், தொழிலை கெடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாய் நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நமக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 கடமைகள் இருக்கிறது, 1000 பொறுப்புகள் இருக்கிறது. அதை செய்வதற்கே நமக்கு நேரம் இல்லை. இல்லை, ஏன் பிறரை குறித்து கேவலமா பேசணும், பிறரை ஏன் கெடுக்கணும்? அப்படி கெடுத்தால் நமக்கு தண்டனைகள் உண்டு என்ற இந்த வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. எனவே நாம் இந்த பாதையிலிருந்து விலகி நேரான பாதையில் நடக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அடுத்தாப்புல உள்ள வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியிலே நிலையற்று அழைகிறவனாய் இருப்பாய் என்றார். 2வது ஆண்டவர் அவனுடைய பிசினஸை கிரிப்பிள் பண்றார், எக்கனாமியை அடிக்கிறார். நீ கஷ்டப்பட்டு பயிரிடும் போது அது உனக்கு எந்த பலனும் தராது. ஏன்னா காயின் வாஸ் a ஃபார்மர். அவர் ஒரு விவசாயியாக இருந்தார். இனி எந்த காரணத்தை கொண்டு உன்னுடைய பிசினஸ் உனக்கு அது லாபகரமாக இருக்காது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிரிட்டாலும் அது கனியை கொடுக்காதப்பா. அதனால பூமியில நீ அங்கே இங்குமா நீ அலைஞ்சி தெரிஞ்சிட்டு இருப்ப. இங்க போய் பிசினஸ் பண்ணலாமா, அங்க போய் பிசினஸ் பண்ணலாமா, இந்த பயிரை போடலாமா, அந்த பயிரை போடலாமா நினைப்பா. உனக்கு எதுவுமே நடக்காது, உன் பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? என் பிரியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய பிரயாசங்கள் எப்பொழுது தோற்று போகிறதோ, அவன் எவ்வளவு உழைத்தும் அவனுக்கு எப்பொழுது பலன் கிடைக்காமல் போகிறதோ அப்பொழுது அவன் சோர்ந்து போகிறவனாக இருப்பான். அவன் நம்பிக்கையற்று போவான். ஒரு மனிதனுடைய பிசினஸ் வெற்றியாக அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக அவன் மிகவும் சந்தோஷமானவனாக இருப்பான். he'll be very confident, he'll be very happy, he'll be very hearty. எனக்கு நிகழ் யாரும் இல்லை என்று நினைப்பான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தைரியசாலியாக நின்று எதிர்த்து நிற்பான். ஆனால் அதே மனிதனுக்கு எல்லாம் தோல்வியாக இருக்கிற பொழுது, இறங்கு முகமாக இருக்கிற பொழுது, முக்கியமாக கையில பணம் இல்லாம
போகும் பொழுது யாராக இருந்தால் என்ன, அவர் நம்பிக்கை இழந்து போவார், தன்னம்பிக்கை இழந்து போவாங்க. எதுலையும் போய் பேச மாட்டாங்க, அமைதியாக நிற்பாங்க. ஒரு மனிதன் என்றைக்கு தோற்று போகிறானோ, பணம் இல்லாமல் போகிறானோ, என்றைக்கு அவன் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருதோ, அன்றைக்கு அவன் கைகட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை போல நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து விடுகிறது. பணம் இருக்கிற வரைக்குத்தான், பதவி இருக்கின்ற வரைக்குத்தான், கையில நிறைய ரூபாய்கள் இருக்கிற வரைக்குத்தான் எல்லாரும் சுற்றி இருப்பாங்க. அந்த மனிதன் தைரியமாக நிற்க முடியும், பேச முடியும். பணம் இல்லை என்றால், எல்லாத்துலேயும் லாஸாவே வந்துட்டு இருக்குதுன்னா, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது என்றால், எவ்வளவு உயர்வா இருக்கிற அந்த மனிதர்களாக இருந்தாலும் தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். தலைகுனிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எத்தனையோ பேர் சாபத்தினாலே, தான் வாலிப காலத்துல செய்த பாவத்து நிமித்தமாய் வந்த சாபத்தினாலே, பெற்றோர்களுக்கு செய்த துரோகத்து நிமித்தமாய் வந்த சாபத்தினாலே, நண்பர்களுக்கு செய்த துரோகத்து நிமித்தமாய் வந்த சாபத்தினாலே, இல்லாவினால் ஆசிரியர்களுக்கு செய்த துரோகத்தினாலே வந்த சாபத்தினாலே இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, பணம் இல்லாமல் இருக்கிறாங்க. பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. துக்கத்தோடு கூட பேதுரு எனப்பட்ட மீன் பிடிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் பேசினார் என்று நாம் வேதத்திலே காண்கிறோம். ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், நைட்டு முழுக்க உழைச்ச, ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க, என்ன பிஸ்னஸ் இல்லாமல் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஒன்றும் கிடைப்பதில்லை. பணம் இல்லாமல் போவோம் என்றால், கையில பணம் இல்லாமல் இருக்கும் என்றால், நம்முடைய தேவைகளுக்காக இன்னொருவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்றால், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்றால், கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை வரும் என்றால், கடன்காரர்கள் நம்மை கேவலமாய் பேசுவார்கள் என்றால், அதைவிட ஒரு மோசமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. என் பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றுகளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இன்றைக்கு பணமில்லாத நிலைமையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு தோல்வி மேல தோல்வி வந்துட்டு இருக்கலாம். கடன் வாங்கி வட்டியை செலுத்த முடியாத ஒரு அவலமான நிலைமையில் நீங்க இருக்கலாம். அந்த கடன் நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க எல்லாம் கேவலமா பேசுறதுனால மனம் நொந்து போய் இருக்கலாம். என்ன என் வாழ்க்கை இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று கேள்விக்குறியோடு இருக்கலாம். இந்த கேள்வி என்னவென்றால், ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, இந்த பூமி தன் பலனை கொடுக்காதபடி, உங்க பிசினஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியாதபடி, நீங்கள் நிலையற்ற அங்கிங்கமாய் அலைந்து திரிகின்றபடி ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதோ என்று சிந்தித்து பார்க்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு சில வருடங்கள், ஒரு 7, 8, 10 வருடங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். பயங்கரமான பணக்காரராக அவர்கள் இருந்தார்கள். அதிகமான மரியாதை, அதிகமான பணம் அவருக்கு இருந்தது. இறுதியில ஏதோ ஒரு சாபம் அவர்களை பிடித்தபடியினால என்னெல்லாமோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாங்க. மரக்கடையை வைத்து பார்த்தார்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்து பார்த்தாங்க, வெஜிடபிள் பிஸ்னஸ் கடைசி காலங்களில் செஞ்சு பார்த்தாங்க. எல்லாமே அவர்களுக்கு தோல்வி, ஒன்றுமே வாய்க்கவில்லை. கையில பணமே இருக்காது. அவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்த என்ற தகப்பன் கடைசி காலங்களில் பணம் இல்லாமல் அப்படி படுத்தே கிடப்பாங்க. யார்கிட்ட போய் கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்த தகப்பன் கடன் கேட்டு யாரும் கொடுக்கலன்னா அப்படி சுகத்தோடு வந்திருப்பாங்க. வாழ்க்கையை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். பூமி தன் பலனை கொடுக்காமல் போனால் அது எவ்வளவு கடினமானதாக இருக்கும். செல்வமாய் வாழ்ந்துவிட்டு பணம் இல்லாமல் போனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக இருக்கும் என்பதை எனது சொந்த தகப்பனுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். அப்பாவுடைய கடைசி காலங்கள் பரிதாபமான காலங்களாக இருந்தன. அவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்துவிட்டு, அவ்வளவு மரியாதையை வாழ்ந்துவிட்டு, கடைசியில பணம் இல்லை என்றாலே அவ்வளவுதான் என்பதை அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். நாம் ஒரு காலம் பணம் இல்லாமல் போய்விடக்கூடாது. முக்கியமாய் நமக்கு வயதாகிற பொழுது நமக்கு பணம் இல்லாமல் இருக்கவே கூடாது. டியர் பிரதர், முக்கியமான ஆண்களை நல்லா கவனியுங்க. எந்த சாபமும் நம்மை துரத்தி வரும் என்றால், நமக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாலும் பணம் இல்லாமல் போய்விடும். பணம் இல்லாமல் போய்விட்டால் ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்கா. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு சாபம் என்னை துரத்தும் என்றால், நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நான் எல்லாத்துலேயும் தோல்வியாகவே இருக்கிறேன், எல்லாரும் எனக்கு கேவலமா பேசுறாங்க, எனக்கு தாங்க முடியல, இந்த வார்த்தைகளை தாங்குற அளவுக்கு எனக்கு பலனும் இல்லை, வயசும் இல்லை,
சர்வ பலகீனமா இருக்குது. என்ன சாபம் இருந்தாலும் உடைங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சாபம் உடைக்கப்படாத வரைக்கும் இந்த பூமி தன் பலனை தராது. உங்க பிசினஸ் உங்களுக்கு லாபத்தை தராது. கையில பணம் இருக்காது. அங்குமாய் பணம் கேட்டு அலைந்து திரிகிற மனிதராக இருப்பீர்கள். நிம்மதியே உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. நிறைய பேர் இன்னைக்கு அங்குமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் நிம்மதி இல்லை, எங்க போனாலும் வெற்றி இல்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு சாபம் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட மனிதராக அவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போமா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இரத்த தேசத்திலிருந்து இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நானும் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதப்பா. காயின் முதலாக ஆண்டவரிடத்துல அபயம் விடுகிறான். அப்ப நான் பாவம் செஞ்சது உண்மைதான், நான் ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துகிட்டது உண்மைதான். நான் வருத்தப்படுறேன். அக்கா, எனக்கு சாபத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, அதை என்னால் சகிக்க முடியாது. தண்டனை என்னால் சகிக்க முடியாது. நான் இந்த பூமியை விட்டு எங்கேயாவது நான் போவேன், என்னை துரத்தி விடுவீங்க. இப்படி சமூகத்துல வர முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஆலயத்துக்கு வராதபடி நான் ஒளிந்து ஒளிந்து வாழ்வேன். என்னை பார்க்கிறவங்களாம் இவன் சபிக்கப்பட்டவன் என்று அடித்து கொன்று போடுவாங்கப்பா. என் தண்டனையை என்னால் சகிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி காயின் மனம் கசந்து ஆண்டவரிடத்துல உதவி கேட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளவு கடினமான உள்ளம் படைத்தவனா இருந்தாலும் காலங்கள் செல்ல 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 ஆண்டவருடைய கரம் நீங்கி போய்விட்டது. சாபம் அவனை பிடிக்க 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 அவன் தன்னையும் அறியாதபடி எனக்கு சகிக்க முடியல என்று சொல்லி ஜெபிக்கிறவனாக, விண்ணப்பிக்கிறவனாக அவன் இருப்பான் என்பதை இந்த காயின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில பணம் இல்லாமல் போகும் பொழுது, மரியாதை இல்லாமல் போகும்போது அந்த வேதனையை மறக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாள் சில சில குடிக்க அடிமைப்படுறாங்க. ஒரு சில மனிதர்கள் எனக்கு தெரியும், அவங்க யார்ட்டையும் காசை கேட்க மாட்டாங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் பண நெருக்கடி வருகிற பொழுது அவங்க தண்ணி போட்டு விட்டு, சாராயத்தை குடித்து விட்டு பணம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஏனென்றால் அவங்களுடைய மரியாதையை பிறரிடத்தில் பணம் கேட்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனாலும் கூட மதுபானத்தை செய்கிற பொழுது அந்த கௌரவம் மரியாதையெல்லாம் செத்து போய் விடுகிறது. பணம் கேட்கிறாங்க. இதுதான் நம்ம காண்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்விலே இந்த சாபத்தை தாங்க முடியாதபடிக்கு மதுபானத்தை தேடி செல்றாங்க. சாபத்தை தாங்க முடியாதபடிக்கு இன்றைக்கு நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. நியூஸ் பேப்பரை வாசிக்கும் போதெல்லாம் என்று நெஞ்சம் பதறும். வட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டியை தாங்க முடியாதபடி நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. சமீபத்தில் ஒரு வாலிபர் இந்த கந்து வட்டியில சிக்கிக்கிட்டதுனால அவர் வீடியோல பேசி, நான் இந்த வட்டி கடனால சாகிறேன், என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அதனால சாகிறேன்னு சொல்லி வீடியோல பேசிட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்பமாக நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இந்த சாபங்களில் இருந்து, தண்டனையில் இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று தெரியவில்லை. பூமி பலனை கொடுக்காதபடியினாலே, நிலையற்று அலைந்து திரிகிறபடியினாலே, மனிதர்கள் கொடூரமாக அவர் நடத்துறபடியினால ஏன் வாழும் அந்த கசப்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி செத்து போறாங்க. ஆனால் காயின் அப்படி செத்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். எனக்கு சகிக்க முடியாது ராஜா, தண்டனை கொழுமையா இருக்கிறது, தண்டனையை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தன் சாபத்தை உடைக்கும்படியாக விண்ணப்பம் செய்தார் என்று நான் காண்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த காயினை போல ஜெபிப்பீர்களா என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஏன் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது? பிசினஸ்க்காக அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, யாரெல்லாமோ பார்த்து உதவி கேட்டீங்க, ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்யல தானே? எங்கெல்லாமோ ஓடி பார்த்தீங்க, ஒண்ணுமே நடக்கல தானே? ஏன் நீங்கள் ஆண்டவரை தேடி வரக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். காயின் தனக்கு தண்டனை கொடுத்து ஆண்டவரிடத்துல நோக்கி பார்த்து, நான் செய்த பாவத்துக்கு தான் எனக்கு தண்டனை, ஆனால் எனக்கு சகிக்க முடியாது, எப்படியாவது எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்டாரா? நம்முடைய வாழ்வில் என்றைக்கு நாம் செய்த பாவத்தை உணர்ந்து விட்டோமோ, நான் செஞ்சது தப்பு தானே, அப்படி பேசுனது தப்பு தானே, ஒரு தப்பு அவங்க செய்யல, அவங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ண இது தப்பு தானே, ஐயோ நல்ல மனுஷனை பத்தி நான் எவ்வளவு கேவலமா பேசினேன், அது தப்பு தானே, என்றைக்கு நம்முடைய இதயத்தில் உணர்ந்து விட்டோமோ அன்றைக்கே ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். நம்ம ஆண்டோட்ட போய் அறிக்கை செய்கிற பொழுது, நான் தப்பு செய்தேனப்பா, நான் தவறு செய்தேன், நான் செய்தது அநியாயம், ஆனால் இப்பொழுது நான் நினைத்து வருந்துகிறேன், நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், என்னை மன்னியும் ராஜா, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மன்னிப்பதற்கும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கும் சாபங்களை நம்மை விட்டு நீக்குவதற்கும் ஒரு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. தொடர்ந்து இப்படி சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே மனுஷியாகவே இருந்து நீங்கள் வாழ்ந்து உங்கள் ஓட்டத்தை முடிக்கவும் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. மாறாக நீங்கள் சாபங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரிடத்தில் போய் தனிமையில நின்று முழங்கால் படியிட்டு செய்த பாவத்தை சொல்லி, நான் நிச்சயமாய் வருந்துகிறேன், இரத்தத்தினால என்னை கழுவும், இரத்தத்தினால என் சாபங்களை என்னை விட்டு நீக்கியார், எனக்கு புது வாழ்வு தாரும். ஆண்டவர் எவ்வளோ பேருடைய பாவங்களை மன்னித்தீர், என் பாவங்களையும் மன்னியும், எந்த ஒரு சாபம் என் மீதோ என் பிள்ளைகள் மீதோ என் கையின் பிரயாசங்கள் மீதோ வந்துவிட வேண்டாம் என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மனமிறங்குவார். ஆண்டவர் உங்களை சாபங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா, இந்த நாளில கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நோக்கி பார்க்கிறோம். நிறைய பேர் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். வாலிப வயதில் செய்த பாவங்கள், வாலிப முறுக்கில செய்த பாவங்கள், துணிகரமான பாவத்தை செய்தவர்கள், மறைமுகமாய் பாவத்தை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே மிகவும் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்கப்பா, மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ரீபாலா ரபானா சந்தர பூராலா ஹந்தனா. என்றைக்கு பாவத்தை உங்களுடைய பிள்ளைகள் உணர்கிறார்களோ அன்றைக்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. என்றைக்கு பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார்களோ அன்றைக்கு முழுமையான ஒரு விடுதலை உண்டாகிறது. ராஜா, நான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன் என்னுடைய பிள்ளைகள் இடத்துல வந்து அறிக்கை எடுக்கிற பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் அந்த சாபங்கள் முறிக்கப்படுகிறது. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சாபத்து நிமித்தமாய் பிசினஸே இல்லாம போய், வருமானமே இல்லாம போய், கடன்கள்ல சிக்கி தவித்து போராடி கசப்பின் மத்தியில தாழ்த்தப்பட்டு நிற்கிற மக்களை பார். பணம் இல்லாமல் போனால் எவ்வளவு சிறுமை உண்டாகும் அப்பா. பணம் இல்லாமல் போனால் சமுதாயத்துல எவ்வளவு கேவலங்கள் ஐயா. வேலை இல்லாமல் போனால் எவ்வளவு அவமானங்கள் அப்பா. தலைகுனிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கும், எப்படியாவது மனம் இறங்கும், எப்படியாவது ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் மாற்றும் அப்பா. கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, ரீபாலாரா காந்தரா நீ போக்காரா. ஒவ்வொருடைய கண்ணீரை துடைப்பீரா, ஒவ்வொருடைய வேதனையை நீ மாற்றுவீரா. பாவத்து நிமித்தமாய் வந்த சாபம், சாபத்து நிமித்தமாய் வியாதி வந்திருக்கும் என்றால், பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருக்கும் என்றால், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று துடிக்கிற தவிக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். இன்றைக்கு இப்பொழுதே இந்த வியாதியை மாற்றும், இப்பொழுதே கண்ணீரை துடைத்தரணும். வியாதி நீங்கட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். ஆண்டவரே, தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நடக்க முடியல, வீக்கம் எல்லாம் மறையட்டும், வாதங்கள் மறையட்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் உண்டாகட்டும், புது வாழ்வு உண்டாகட்டும். தற்கொலை எண்ணங்கள் மறையட்டும், நான் ஏன் வாழணும் செத்து போகணுங்கிற எண்ணங்கள் மறையட்டும். ஏசப்பா, புது வாழ்வு உண்டாகட்டும். சாபங்களை மாற்ற உமக்கு மாத்திரமே வல்லமை உண்டையா. நீரே பரிகாரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தார், படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர் படிப்புக்கு நீங்க வழியில திறந்து தார். ஆண்டவரே, ஆண்டவர் சொந்த வீடு இல்லையே, சொந்த வாகனம் இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள், வாடகை வீட்டில் போய் இன்னில் அனுபவிக்கிற பிள்ளைங்களை காற்றுக்கொள்ளுங்க. தங்கள் பிரியமானவர்களுக்காக சுகத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் விண்ணப்பத்தை கேட்டு பிரியமானவர்களுக்கு நல்ல சுகத்தை தார். ஆண்டவர், திருமணம் உடைந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சந்தேக கணவர்கள், சந்தேக மனைவிமார்கள் இருக்கிறதுனால, ஓயாம தூஷிக்கிறதுனால நிம்மதி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள், முக்கியமாய் வாலிபர்களுக்கு பொது வாழ்வு தாரும், விடுதலை தாரும். என் கர்த்தர் அப்படியே செய்கிறபடினாலே சோத்திரம். இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி, நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி, சீக்கிரமாய் லாக்டவுன் எல்லாம் முழுமையாய் விளக்கப்பட்டு நார்மல் லைஃப் திரும்பட்டும். ஸ்கூலு காலேஜ் திறக்கட்டும்.
ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆலயங்கள் திறக்கட்டும், ஆராதனைகள் நடக்கட்டும் அப்பா. அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க, அனைத்து மொழி பேசலாம், இந்திய நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், விசுவாச பிள்ளைகளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தாருங்க. போதக பிதாக்கள், ஏழை பாஸ்டர்ஸ் ஆசீர்வதி. நாசரேத் திராட்சை பழத்தட்ட ஊழியர்களை நேசிக்கிற, உழைக்கிற, தாங்குற, கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சிமனா டிவி நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய மாளிகையில நடைபெற்று வருகிற கட்டுமான பணிகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடக்கட்டும். இன்னும் தேவனுடைய மாளிகைக்கு தளம் அமைக்கப்படவில்லை, ஸ்கூல் கட்டப்படவில்லை, மருத்துவமனை கட்டப்படவில்லை, முதியோர் இல்லங்கள், அபலை பெண்கள் இல்லங்கள், அநாதை இல்லங்கள் கட்டப்படவில்லை. பல கோடிகள் தேவை. யார் இந்த பஞ்சகாலத்தில் அதை தர முடியும்? நீர் ஒருவரே தர முடியும். பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. ஒன்று குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அநேக பறவைகள் தேவனுடைய மாடியில் வந்து தங்கி இளைப்பாற உதவி செய்யுங்க. குற்றங்களை மன்னிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய அதை பிரசன்னம் நம் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.